கண்டிப்பா இந்த விஷயத்த யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலீங்க. அதாவது சமந்தா ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்டின்னா செம்ம ஷாக்கிங்கு. ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்ட்ரஸ் சமந்தா பார்த்தீங்க அப்டின்னா, ஈஷா யோகா அப்டின்ற ஒரு சென்டர்ல கிராண்டா மேரேஜ் பண்ணிக்கணும் கோயம்புத்தூர்ல அப்டின்ற மாரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, சமந்தா ஃபேன்ஸ்க்கு வந்து செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது சமந்தாக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் 2018ல மேரேஜ் ஆச்சு கிராண்டா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2022ல டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க மியூச்சுவலா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்டின்னா 2022க்கு அப்புறமா சமந்தா வந்து நார்மலா வந்து ஒரு சில படங்கள்ல நடிச்சுட்டு ஓரளவுக்கு நார்மலா இருந்தாங்க. அதுக்கடுத்து நாக சைத்தன்யா பார்த்தீங்க அப்படின்னா 2024 டிசம்பர் 4ஆம் தேதி சோபிதா துலுபாலா அப்படின்றவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கினாங்க அஃபிஷியலா 2024 டிசம்பர் 4ஆம் தேதி. ஸோ அந்த ஒரு ரெண்டாவது கல்யாணம் நாக சைத்தன்யா பண்ணியதுக்கு அப்புறமா சம்பந்தம் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காத நிலைமையில நார்மலா லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் ராஜ் நெடிமோரு அப்படின்ற ஒருத்தர் வந்து இவங்களை வச்சு நடிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இவங்க நடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேர், அதாவது ராஜ் நெடிமோரும் சமந்தா, இவங்க 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் மேரேஜ் பண்ணிட்டு அஃபிஷியலாக இந்த மாதிரி ஒரு போட்டோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. அந்த மாதிரி தான் நேற்று கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஈஷா யோகா டெம்பிள் வந்து கிராண்டா மேரேஜ் பண்ணிட்டு அஃபிஷியலா போட்டோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சமந்தா மேரேஜ் பண்ணி இருக்கிற ராஜ் நெடிமோரும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு செகண்டா தான் பாத்தீங்க அப்படின்னா சமந்தா வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சமந்தாக்கும் ராஜ் நெடிமோருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது செகண்ட் மேரேஜ் தான். யார் இந்த ராஜ் நெடிமோர்? அதாவது பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு ஆக்சுவலா மேரேஜ் ஆயிருக்கு. அவங்களுடைய நேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஷாம்லி தேவ். இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2015ல கல்யாணம் ஆச்சு, 2022ல டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க மியூச்சுவலா. ஸோ ராஜ் நெடிமோருடைய ஒய்ஃபான சம்லி தேவ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரும் அண்ட் தென் டைரக்டரும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சைக்காலஜியும் படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022ல டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க மியூச்சுவலாக. 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றனால மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க 2022ல. அட் த சேம் டைம் 2018ல சமந்தாக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாக சைத்தன்யா கூட கல்யாணம் ஆச்சு கிராண்டா. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல 2022ல சேம் இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாக சைத்தன்யா சைடும் ராஜ் நெடிமூரோட ஒய்ஃப் சைடும் ஒரு சில ரியாக்ஷன் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ராஜ் நெடிமூரோட ஒய்ஃப் சைடு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தப்பான நேரத்தில் தப்பான முடிவு வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜ் நெடிமூருடைய ஒய்ஃப் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் ஆன ஹஸ்பண்டோடைய ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே வச்சிருக்காங்க, எதுவுமே எரேஸ் பண்ணல. இதுலேருந்து என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனாலும் அவங்க வந்து இன்னும் மறக்கல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த பட்சத்தில் ராஜ் நெடிமூர் வந்து இந்த மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணியிருக்கிறது நிஜமாவே சாம்லி தேவுக்கு வந்து செம்ம ஷாக்கிங்காக இருக்கு. இந்த சைடு நாக சைத்தன்யா சைடு பார்த்தீங்க அப்படின்னா நாக சைத்தன்யா, நாகார்ஜுனா இவங்க ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து ஃபாரினுக்கு வந்து ஏதோ ஒரு ரிசப்ஷனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க நேற்று. பட் சமந்தா இந்த மாதிரி ஒரு அஃபிஷியலான நியூஸை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனால அந்த ப்ரோக்ராம் போகிறதே கேன்சல் பண்ணியிருக்காங்க. டியூ டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் மீட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இதை பற்றி. ஸோ இதை பற்றி நம்ம ஏன் பேசிக்கணும் அப்படின்னாலும் அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு ஃபாரின் எங்கேயோ போயிட்ட மாதிரி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சமந்தாக்கும் நாக சைத்தன்யாக்கும் 2022ல டிவோர்ஸ் ஆகிட்டதுக்கு அப்புறமா நாக சைத்தன்யா பார்த்தீங்க அப்படின்னா 2024 டிசம்பர் 4ஆம் தேதி சோபிதா துல்பாலா அவங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கினாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டிசம்பர் மந்த்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமந்தாவும் ராஜ் நெடிமோரை வந்து டிசம்பர் 1 2025ல மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்குமே டிஃப்ரெண்ட் இல்லைங்க. ஜஸ்ட் வந்து டிசம்பர் மந்தில் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவ் வந்து ஒரு நேரில் பண்ணியிருக்காங்க மேரேஜ். ஆக்சுவலாக சமந்தா அண்ட் ராஜ் நெடிமோர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. 2 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பட்சத்தில் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணது எல்லாருக்குமே செம ஷாக்காக இருக்குங்க. இதை பற்றி சோபிதா துலுபாலா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறது சந்தோஷம் தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவே 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு டிவோர்ஸ் ஆகிட்டு அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு லைஃபை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயாவது அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க நார்மலாக லைஃபை ரன் பண்ணால் சந்தோஷம் தாங்க. பட் ஃபேன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செம்ம ஷாக்கிங் எல்லாருக்குமே. நேற்று அஃபிஷியலாக நேற்று ஈவினிங் அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை பார்த்த உடனே ஒருவேளை இது ஃபேக்காக இருக்குமோ, ஒருவேளை எங்கேஜ்மெண்ட் தானா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. பார்த்தா அஃபிஷியலாக மேரேஜே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால் இந்த மாதிரி சடனாக மேரேஜ் பண்ணிக்கினாங்க அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு அவசரமான முடிவு தான் எடுத்த மாதிரி தோணுது. பட் ஆனால் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தெரியல. சமந்தா ராஜ் நெடிமோரை மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். மண்டில் டாட்டா பாய். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.